எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுபீஸ் குக்கிங் சேனலில் நேந்திர பழ பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, ஏத்தம் பழம்னு கூட சொல்லுவாங்க. அந்த பழமே ரொம்ப இனிப்பாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை எவ்வளோ அழகாக பண்ணலான்னு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சிங் பவுலில் நான் கரெக்டாக 1.5 கப் மைதா சேர்க்குறேன். 3 பழத்துக்கு இது சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு பழம் எடுக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி மாவை கம்மி பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா இல்லைன்னா பேக்கிங் சோடா, ரெண்டும் ஒன்று தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, சேர்த்தா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும், இல்லைன்னா வேண்டாம். அது கூடவே மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக தான், வேண்டான்னா அதையும் நீங்கள் விட்டுடலாம். சேர்த்துட்டு இனிப்புக்காக 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை. பழமே ஆனால் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் பத்தலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற மஞ்சள் பொடி இதெல்லாம் நல்லா சேரணும் இல்லையா, அதுக்காக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நான் 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1 கப் தண்ணியை பெரிய கப் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு இருக்கணும். எவ்வளோ தண்ணி வேணுமோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறமா இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இங்கே நான் ஒரு 3 நேந்திரம் பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த பழமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போது அந்த பழத்தை உரிச்சிட்டு உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கட் பண்ணிவிட்டு இன்னும் அதுக்கு கூட இன்னொரு கட் பண்ணிங்கன்னா நல்லா மெல்லிஸாக இருக்கும். அந்த மாதிரி ஷேப்லேயும் கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு பழத்தை அப்படியே 2ஆக கட் பண்ணி பெருசாகவும் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். எந்த ஷேப்புமே நல்லா தான் இருக்கும். ஆனால் மெல்லிஸாக இருந்தால் தான் உள்ள வெந்திருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ எல்லா பழத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நான் 3 பழத்தையுமே ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை மாதிரி நீங்கள் எல்லா பழத்தையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. சைடில் ஒரு கடாயில் நல்லா எண்ணெயும் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பஜ்ஜியை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் மாவை எடுத்துட்டேன். ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. திருப்பியும் இப்போது நல்லா கலந்தாச்சு. இப்போது ஒவ்வொரு பஜ்ஜியாக இதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் நல்லா சூடாக்கிக்கோங்க. நல்லா சூட்டில் இருக்கணும். ஒவ்வொரு பழத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஒவ்வொன்றத்தையும் மாவில் முக்கிட்டு அதை நீங்கள் எண்ணெயில் சேர்க்கணும். பார்த்து செய்கிறங்க. எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். கலரே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இனி ஒவ்வொரு சைடும் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். ரொம்ப முறுமுறு நம்ம பஜ்ஜியெல்லாம் பொரிக்கிற மாதிரி முறுமுறுன்னு பொரிச்சு எடுக்காதீங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. ஒரு மிதமான ஸ்டேஜில் பொரிச்சு எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும். இப்போது எல்லாமே வெந்துருச்சு. இன்னும் 2 நிமிஷம் வெந்துருச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நேந்திரம் பழ பஜ்ஜியை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த சுவையே தனியாக இருக்கும். பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சுபீஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.